ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு சுண்டல் தான் பார்க்க போகிறோம். இதை காரக்குழம்பு வைக்கலாம், குருமா மாதிரி வைக்கலாம், அப்புறம் சுண்டல் ரோட் சைடு சுண்டல் மாதிரி கூட நம்ம அதற்கு மசாலாலாம் சேர்த்து பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வேணுன்றதுனால சுண்டல் அவிச்சிட்டு தாளிச்சிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளானது தான், வாங்க பார்க்கலாம். இது இந்த சுண்டலை ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டேன். நல்லா ஓவர் நைட் ஊறினா தான் நல்லா நம்ம விசில் இருக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். காலையில் பார்க்கும்போது நல்லா நுரைச்சிட்டு இருக்கும். அது நல்லா 2 அலசி கழுவிட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். குக்கரில் வச்சுட்டு சுண்டலுக்கு மேலே தண்ணி இருக்க மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு. இது க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு நான் வச்சிட்டேன். இது நல்லா ஒரு 6-7 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். பார்த்தீங்கன்னா 6-7 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் தண்ணி என்ன கலரில் இருக்குது பாருங்கள். சுண்டலும் அமுத்தி காட்டுறேன். இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சுண்டல் தாளித்து நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு காரமும் நல்லா இறங்கும். நல்லா சாஃப்டாக வெந்ததுனா தான் ஜீரணமும் நமக்கு சீக்கிரமாக ஆகும். அதுக்காக தான் நல்லா வேக வச்சுக்க சொல்கிறேன். இதை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, சுண்டலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன், தேங்காய் ஒரு கப் வச்சுருக்கேன் தேவையான அளவு. வாங்க இப்போ சுண்டலை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டேன். சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் சேர்த்துட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அந்த கடுகு, உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கலாம். பொன்னிறமாக வரட்டும். பருப்பெல்லாம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா கிளறி கொடுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி சேர்க்குறேன். பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்க்குறேன். இஞ்சி சேர்ந்து வதங்கும்போது நல்லா வாசனை அடிக்குது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்குறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு மட்டும் நான் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி சுண்டலை உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம்.
வெங்காயம் தகுந்தது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போது சுண்டலை சேர்த்துடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த டைமில் சுண்டலை சேர்த்துடலாம். நம்ம சுண்டலை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூடவே தேங்காயும் சேர்த்துட்டு கிளறி கொடுக்கலாம். அப்போ தான் தேங்காவோட டேஸ்ட்டும் அதில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கிளறி கொடுத்துட்டே இருங்க. மீதி இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியும் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். செமையான வாசனை வருது. இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. டயட் இருக்கக்குள்ளேயும் நம்ம இது ஒரு பவுல் எடுத்தோம்னா ஃபுல்லாக இருக்கும், பசி எடுக்காது சீக்கிரத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுல் பண்ணியாச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு ஈஸியாக. நீங்கள் நைட்டு நல்லா ஊற வச்சு பண்ணுறது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் டெக்கரேஷனுக்காக தேங்காய் துருவல் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறேன், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா தாளித்து சாப்பிடுங்க. அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அப்போயே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறது, சுடுதண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதில் சுண்டல் ஊற வைக்கிறது, அந்த மெத்தடெலாம் அவ்வளோ சாஃப்டாக வேகவே வேகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஊற வச்சுட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்ட்டான சுண்டல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. இதேமாரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது வீடியோ உங்களுக்கு நியூவாக ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெசிபியை செய்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ரொம்பவே ஆதரவு தருவீங்க எல்லோரும். நிறையா வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபர் வருது. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.